வணக்கம்டா மாப்ளே. இன்னொரு ட்வின் அங்க இருக்கு, ஒன்னு கடத்திட்டு வந்துட்டோம். திடீர்னு அசிங்கமா இல்லையா உனக்கு? அசிங்கம் இல்ல, கவினே இப்படி திடீர்னு மானகட்டமா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடு. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். திஸ் இஸ் ஐஸ்வர்யா கண்ணன் ஹியர். அண்ட் இன்னைக்கு வந்து இதை பார்த்தாலே தெரியும், கொசமொசன் இருக்கு. எங்க வீட்டு கல்யாணம். சோ இன்னைக்கு வந்து நாங்க பெங்களூர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டோம். எங்க அப்பாவோட தம்பி பையனோட மேரேஜ், ராஜேஷ் கண்ணா, மை பிரதர். ஸோ இப்போதான் நாங்கள் ஊருக்குள்ள வந்து சேர்றோம். மார்னிங்கே சில திங்ஸ் வாங்க மறந்துடும் எங்கள் அக்கா. ஸோ நான் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு காரைக்குடியெலாம் ஷாப்பிங் போனோம். அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம்ம வெயில். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. மண்டை காஞ்சிட்டோம் நாங்கள், அதனால அதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கல. சரி, இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே ரோட்டோரமாக காரை போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னோட 3வது அக்காவோட பிறந்த நாள், இந்த ட்வின்னோட அம்மா பிறந்த நாள். இன்னொரு ட்வின் அங்கே இருக்கு, ஒன்று கடத்திட்டு வந்துட்டோம். அவளுக்கு கேக் வாங்கலாம், சரி வந்து இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் கேக் வாங்கலாம்னு காரை ஓரம் போட்டிருக்கோம். வாங்கிட்டு வந்து இப்போ போய் நம்ம அங்கே செலிப்ரேஷன் பண்ணுறோம். செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் நான் வந்து மை கெட் ரெடி வித் மீ அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மேக்கப் போட்டிருக்கேன், நைட் என்ன சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போவோம். ஸோ எங்கள் ஊர் சைடு வந்து பையன் வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் மேரேஜ்ல. கேர்ள் வந்து இருந்த இடத்துல இருப்பாங்க, நாங்க தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே வந்து நாங்கள் அங்கே போயிடுவோம் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு. எஸ், லெட்ஸ் சீ. நான் எங்க ஊரு புதுநிலைப்பட்டி, அழகான பஸ் ஸ்டாப். திடீர்னு அசிங்கமா இல்லையா உனக்கு? அசிங்கம் இல்ல, கவினே இப்படி திடீர்னு மானகட்டமா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீ வரியா இல்லையா? இப்போ நான் வர்றேன். எனக்கு ஒரு பீஸ் எடுத்து சுட்டா தலை எனக்கு. எல்லாம் ஒட்டுக்கா இருக்கும்போது வெட்டலாம். வெயிட் பண்ற 2 நிமிஷம் வெட்டலாம். ஃப்ரிட்ஜ்ல கொண்டு சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது இருக்கும். ஒரு பாக்கெட் சின்ன போதுங்கறேன், பெருசா தான் வைக்கணும். ஏன்னா இவங்க பெரியவங்கங்கறதுனால பெரிய பாக்கெட் வைக்கணுமாக்கா? இதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லவே இல்ல. அவளே தான் சொல்றா. ஐயா அம்மா, நாங்க கொண்டாரமா, நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அப்புறம் நீங்க எங்களை ஆளவங்க தான் கொடுத்தாங்க பத்திரிக்கை வச்சு. அது மட்டும் எனக்கு தெரியல. அது அன்னொரு. வணக்கம்டா மாப்ளே. நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, இல்லைன்னா என்னையும் இந்த மாதிரி நிக்க வச்சு இதை வாங்க அதை வாங்க. நானும் வாங்கியிருக்கணும் இதெல்லாம். என்ன நேரம் அடிச்சுக்கிட்டு செத்துருக்கணும். நல்ல வேலை நிம்மதியா இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு நான் வாங்குறேன்டா. உன் கல்யாணத்துக்கு நான் தான்டா ஃபர்ஸ்ட் தட்டு தூக்கிட்டு வரேன். ஃபேமஸான ரோஸ்ட் கடை இருக்கு எங்க ஊர்ல. அவர் இல்லையே, நீங்க போலையா பர்ச்சேஸ்க்கு? ரோஸ் மில்க் கரண்ட் இல்லையா? மாப்பிள்ள, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கரண்ட் வரதுக்கு 2 நாள் ஆகுமா? கையாலே ஆக்கலாம். திறமையான பையன். மாசான கட் அவுட் இறக்கி இருக்காங்க. நானே இப்பதான் பாக்குறேன் கட் அவுட். அதுதான் எங்க அண்ணன் அண்ணி. ரீச் பண்றோம். பார்க்கவே நாங்க வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கோம். ஏன்னா வந்து வெயில், அதனால எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் வரணும். அதுக்காக வீட்டு வெளியில வெயிட் பண்றோம். இதுதான் அவங்க வீடு. அவங்க வந்தோடனே அப்படியே சர்ப்ரைஸா உள்ள கிஃப்ட் முன்னாடி வச்சு விட்டாங்க. நான் வந்து அவளுக்கு லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஏன்னா வந்தான் கேட்டான். முன்னாடி இருக்கு பாரு, அங்க இருக்கு என்னோடது. என்னடி அவங்க என்ன 2 பேரு? தம்பி எங்க சின்ன? ஒரு கேக் வாங்கி வெட்டுறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும். ஃபைனலி இந்த கேக்கை வெட்ட வேண்டிய தருணம் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. Happy birthday to you. Happy
மாமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? A few moments later. ஈவெண்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வந்து சாரி மாத்திட்டேன். என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து நான் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால டக்குன்னு வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறேன். மொத்தம் வீடியோ எடுக்கிறேன். நான் யாரோட அத்தை என் பேர் என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. இல்ல அங்கே ஸ்டக் ஆயிட்டா காசு கொடுத்து வாங்குறாச்சேக்கா. இது அடுத்தவங்க தட்டுல இருந்து எடுத்து தட்டு ரெடி. இது வந்து சிஸ்டர்ஸோட தட்டு, எல்லா தட்டும் எல்லாரும் ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கொண்டு போய் எங்க அண்ணா வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் சீர்தூக்கி தட்டு காட்டு நிறைய இருக்கு. எல்லா தட்டுலயும் திருடி எங்க அக்கா தட்டுல வச்சிருக்கா. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கோயில் வீடு. நாங்கள் வந்து எங்களோட சாமி இங்கே இருக்கோம். என் சாமிக்கு தேவையான பொருளை இங்கே வச்சுருக்கோம். வழியாட்டி வீடுன்னு ஒரு வீடு இருக்குது எங்கள் ஊரில். அது என்னோட வீடு. அந்த வீட்டோட கோயில் வீடு இது. இது எங்கள் சித்தப்பா வீடு. கல்யாணக்கார வீடு, சித்தப்பா வீடு அங்கே இருக்குது. இது வந்து எங்கள் பெரிய சித்தப்பா, அது சின்ன சித்தப்பா. ஆமாம், விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீனும் வரியா விளாக்ல? நீயும் வா. கவின் ஃபேமிலி மேன். ஒரு கையில் வாளி, கட்டை பை. என்ன மனுஷன்? எல்லாரும் தட்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் இங்க இருக்க கூடாதா, நான் அங்க இருக்கணுமா? ஏன்னா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சரி, நீங்கெல்லாம் வரும்போது நாங்க வந்து வெல்கம் பண்ணணும். பாய். நெல் போட போறோங்க. இது வந்து எங்க ஊருடைய ஒரு சம்பிரதாயம். அந்த குடம் நிரம்ப நிரம்ப நெல் அள்ளி அதை 3 தடவை சுற்றி அந்த நெல் பால் ஊற்றுவாங்க. இது எங்க ஊர் சம்பிரதாயம். அப்படியே வீட்டு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன வேணும்னு தெரியல. இட்லி அரிச்சு இருக்காங்க. சோத்து முட்டை. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. குருமா கோழி மாமா. மட்டன் வைக்க குருமா இருக்கு. மட்டனே வைங்கண்ணா. இல்லையா? இந்த இருக்கு பக்கத்துல. சூடு சூடு. கொஞ்சம் குருமா, ஒரு இட்லி வைங்க. கறி வேணாம். நான் பந்தி ஆரம்பிக்கல. இப்படி வந்து சைட்ல சாப்பிடுறேன். பச்சைப்புல பசியில கத்து வைங்க. குடம் ரொம்ப இருச்சு. அது ரொம்ப ரொம்ப தழும்ப போடுவாங்க அதுல. ஹீரோ இந்த நாளைக்கு வந்தா ஹீரோ. இவ்வளவு நேரம் சத்த கூப்பிட்டு போறான். இவ்வளவு நேரம் வந்து நான் ரிவீல் பண்ணல. கொண்டாட்டி வந்தா போதும்னு வந்துடுறது. குழந்தைவன் நினைக்கிறது இல்ல.
ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். Wait a minute. Who are you? இது வந்து என்னோட சிஸ்டர். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பொண்ணு வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பணும். என் ஃபோன் டெட்டு 2% சார்ஜ் இருக்குது. போய் முடிப்பேனா இல்லை அதுக்குள்ளே முடிஞ்சிருமான்னு எனக்கு தெரியலை. அதனால சேஃப்டிக்கு வீடியோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம நாளைக்கு வந்து பார்ட் 2ல வந்து கல்யாண வீடை பார்த்துலாம். நாளைக்கு கெட் ரெடி வித் மீ ஆஸ் யூஷுவல். என்னோட காஸ்டியூம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிறப்பாக முடிந்தது. தேங்க்யூ, பாய், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்.